உங்கள் தலைவர் எப்போவுமே திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வருது. ஏன் அதிமுக கூட தான் ஒரு திராவிட கட்சி, அது கூட நீங்கள் கூட்டணி வச்சுட்டு போகலாமே. பிஜேபி கூட்டணி கட்சிகளை சிறுபான்மை மதத்துக்கு எதிரான கட்சி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ விசிகாவையும் திமுகவையும் இந்து மத எதிர்ப்பு கட்சின்னு எடுத்துக்கலாமா? தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிந்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தலித் மக்கள் மீது ஆங்காங்கே ஆணவ கொலைகளும் வன்கொடுமைகளும் அடக்குமுறைகள் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்களே திமுக கூட ஒரு இணக்கமான கூட்டணி இருக்கிறீங்க. இது மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்காக புதுசாக ஒரு சட்டம் ஏற்றுறதுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. வணக்கம் தோழர்களே, மீண்டும் இந்த மெய்யறிவு காணொலி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடன் இணைந்துள்ளார் மெய்யறிவு காணொலி நிறுவனர், பன்முக சிந்தனையாளர் தோழர் திரு வி.எஸ். சுதாகர் அவர்கள். வணக்கம் தோழர். எமது மெய்யறிவு காணொலியின் அன்பார்ந்த பார்வையாளர் மற்றும் தலைமை நெறியாளர் திரு மீசை வினோத் அவர்களை சந்திப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் நெறியாளர் அவர்களே. தோழர், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தேர்தல் களத்தில் உங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சி நிலைப்பாடும் கூட்டணியும் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதை பற்றி என் தலைவர் பல ஊடகங்களில் மிக தெளிவாக உறுதிபட சொல்லிவிட்டார். நாங்கள் 2026 திமுகவோட மட்டுமே கூட்டணி என்று உறுதியாக பல ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டார். 2026 தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 1 வருட கால இடைவெளி உள்ளது. ஆனால் அதற்குள்ளவே நீங்கள் திமுகவுடன் கூட்டணியை எதன் அடிப்படையில் உறுதி செய்துள்ளீர்கள்? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எமது தலைவர் தன் நிலை மாறாமல் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில் மிகவும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் முடிவாகவும் உள்ளார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அதற்கு தான் அவர் தமிழக அரசியல் களம் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல் களத்திலும் ஒரு தவிர்க்க முடியாத, ஒரு தனித்துவமான, ஒரு விலைப்பாக முடியாத ஒரு ஆளுமையான தலைவராக நிற்கிறார். ஆனால் விசிக கட்சி ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட்டணி உறுதி செய்து விட்டீங்க திமுக கூட. ஆனால் இது பொதுமக்களிடையே ஒரு பொதுவான விமர்சனமாக தானே பார்க்கப்படுது. எங்கள் கட்சி, அதாவது விசிக கட்சி திமுகவுடன் உறுதியாக கூட்டணி என்று முடிவு செய்ததை யாரெல்லாம் விமர்சனமாக வைக்கிறார்களோ அது பொது விமர்சனம் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அது அவரவருடைய தனிப்பட்ட சுய விமர்சனம் தான். இதை எப்படி நாங்கள் பொது விமர்சனம் எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு கூட்டணி கட்சி எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, எத்தனை தொகுதி கொடுப்பாங்க, எந்த ஒரு முன்கூட்டியே ஒரு உடன்படிக்கையும் இல்லாமல் எதன் அடிப்படையில் நீங்கள் கூட்டணி உறுதி செய்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்கள் தலைவர் எத்தனை தொகுதி ஒதுக்கி கொடுப்பாங்க, எத்தனை சீட்டு கொடுப்பாங்க என்ற அடிப்படையில் காத்திருந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பது கிடையாது. எங்கள் கட்சிக்கு ஒரு தனி கொள்கை உண்டுது. அந்த கொள்கை தான் கூட்டணியை தீர்மானிக்கும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரியே கொள்கையின் அடிப்படையில் இருந்தால் கூட சரி, ஏன் அந்த கூட்டணி நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் முடிவு பண்ணிட்டு போகலாமே? ஏங்க, தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் கூட்டணியை தீர்மானிக்கிட்டு நாங்கள் வியாபார அரசியல் செய்கிறோம். நாங்கள் எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை உள்ளது. அந்த கொள்கை கூட்டணி தீர்மானிக்கின்றது. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் கொள்கையில் பிடிப்புடன் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் நேரம் என்பது அவசியம் இல்லை. மக்கள் நலன், மக்கள் உரிமை தான் முக்கியம். புரியுதா? இந்த வியாபார அரசியல் செய்கிறாங்க பேர், அவங்க தான் தேர்தல் நெருங்க காத்திருந்து இந்த பேரம் யாரு கூட படியுதோ அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க. நாங்கள் கொள்கை பிடிப்புடன் செயல்படுறோம். அதனால எங்களுக்கு தேர்தல் எப்போ வந்தேன்னா முன்னாடியே முடிவெடுக்கக்கூடிய திறமை எங்களுக்கு உள்ளது. நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டோ பதவிகளுக்கு ஆசைப்பட்டோ கூட்டணி வைப்பது கிடையாது. அது போன்ற வியாபார அரசியலை என் தலைவருக்கு செய்யவும் தெரியாது. இது போன்ற வியாபார அரசியல் செய்வதற்கு நிறைய கட்சிகள் உள்ளது. இதா இன்னும் கேட்டால் சொல்ல போனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வரை இன்று வரை காத்து கொண்டு இருப்பார்கள். எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாம், அப்படி பேரம் படியிலாட்டாக்கா கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஒருவேளை பேரம் படி எடுத்தனா கூட்டணி உடனே உறுதி பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மீது அக்கறையோ மக்கள் நலனுக்காகவோ அல்லது மக்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க தான் பேரத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களே, அவங்க எப்படி மக்கள் நலன் மீது அக்கறை செலுத்துவாங்க சொல்லுங்க பார்ப்போம். கொள்கையில பிடிப்புடன் இருக்கிற தலைவர்கள் தான் அரசியல் தேர்தல் நேரத்தில் எதிர்பார்க்க மாட்டாங்க. உறுதியாக ஒரு கூட்டணி முடிவு பண்ணிக்குவாங்க. இந்த பேரம் பேசக்கூடிய அரசியல்வாதி தான் நாளைக்கு தேர்தல்னாக்க இன்றைக்கி கூட முடிவு பண்ணி மாறிடுவாங்க. அவங்க
புரியுதுங்களா? அவங்களுக்கு கண்டிப்பா மக்கள் மீது நம்பிக்கையே இருக்காது. இதை போன்ற அரசியல்வாதிகள் தமிழக அரசியல் காலத்தில் வந்து மக்கள் தூக்கி எறியப்பட வேண்டும். உங்க தலைவர் எப்பவுமே திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வருது. மேலும் திமுக கூட்டணி மட்டும்தான் ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாரு, அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாருன்னு சொல்லி விமர்சனமும் வருது. ஏங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, எங்க கட்சி வந்து பணத்தின் அடிப்படையிலோ அல்லது தொகுதியின் அடிப்படையிலோ அல்லது கட்சியின் அடிப்படையிலோ அல்லது நட்பின் அடிப்படையிலோ நாங்கள் கூட்டணி வைப்பதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. எங்கள் கட்சிக்கென்று ஒரு கொள்கை உண்டு. அந்த கொள்கை தான் கூட்டணி தீர்மானிக்கின்றது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க சொல்ற மாதிரி கொள்கையின் அடிப்படையில் உங்க கூட்டணி இருக்கட்டும். ஏன் அதிமுக கூட தான் ஒரு திராவிட கட்சி, அது கூட நீங்க கூட்டணி வச்சுட்டு போலாமே. இது ஒரு நல்ல கேள்விதான். இது நாங்கள் நல்லா சொல்றத நல்லா புரிஞ்சுங்க. நாங்க வந்து அதிமுக கூட இறுதி வரை கடைசி வரை கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிலைப்பாடு உறுதிப்பாடை நாங்கள் எடுத்ததில்லை. அதே போல வந்து திமுக கூட மட்டுமே நாங்கள் கடைசி வரை கூட்டணி வைப்போம் என்ற உடன்பாடு போட்டது கிடையாது. புரியுதுங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்க. எங்க கட்சிக்குண்டு ஒரு நிரந்தர 2 எதிரி உண்டு. அதை நல்லா புரிஞ்சுங்க. எங்க கட்சிக்குண்டு ஒரு 2 நிலையான எதிரி உண்டு, நிரந்தரமான எதிரிகள் உண்டு. ஒன்று மதவாதம், இன்னொன்று சாதியவாதம். இந்த 2 கட்சியுமே எங்களுக்கு நிரந்தரமான ஒரு எதிரி. அப்படி எமது கட்சிக்கு நேர் எதிராக செயல்படுகின்ற சாதியவாத மதவாத சக்திகளுடன் அதிமுக கூட்டணி வைப்பதனால் அவர்களுடனான நட்பை நாங்கள் துண்டிக்கின்றோம். திமுக வந்து எங்களுடைய கொள்கைக்கு ஒன்றி போவதனால் நாங்கள் அவருடன் கூட்டணி உறுதி செய்கின்றோம். அவ்வளவுதான். அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்க தோழர், நீங்க எல்லாத்துக்குமே உங்களோட கட்சி கொள்கைன்னு சொல்றீங்க. அப்ப உங்களோட கட்சி கொள்கை என்னதான்? எமது கட்சியின் அடிப்படை கொள்கை, அதாவது எமது விசிக கட்சியின் அடிப்படை கொள்கை பார்த்தீங்கன்னாக்கா பாசிச எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு. அப்படி பாசிச மற்றும் சனாதன எதிர்ப்பில் வந்து திமுக எங்கள் கட்சியோட ஒன்றி போவதனால நாங்கள் வந்து அவங்க கூட கூட்டணியை உறுதி செய்கிறோம். அதிமுக வந்து மதவாத சாதியவாத சக்திகளுடன் கூட்டணி வைப்பதனால் நாங்களுடைய அவரோட நட்பு வைப்பதற்கு தயங்குகின்றோம். அவ்வளவுதான். அவரோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று முடிவு செய்திருக்கிறோம். சரிங்க தோழர், உங்களோட கட்சி கொள்கை வந்து சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்புன்னு சொல்றீங்க. பாசிசனா என்னதான்? இது ஒரு சிறந்த ஒரு கேள்வி. என்னடா பெரும்பாலும் இதை வந்து சிலர் குழப்பிடுறாங்க. பாசிசம்னா என்னன்னாக்கா ஒரு போலியான தேசிய உணர்வின் மூலம் பெரும்பான்மை மதத்தினர் சிறுபான்மை மதத்தினரை வந்து வீழ்த்துவது, ஒடுக்குவது தான் பாசிசம். புரியுதுங்களா? இந்த பாசிச ஆட்சி முறையை தான் பிஜேபி செய்து கொண்டு வருகின்றது. இப்ப நாடு முழுவதும் பிஜேபி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்குமேயானால் அந்த இடத்துல வந்து பாசிச ஆட்சி முறை தான் நடக்கும் என்று வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்று இது. புரியுதுங்களா? எனவே இந்த பாசிச ஆட்சி முறை செய்கின்ற பிஜேபி கூட யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அவங்க எங்கள் நேர் எதிரானவர்கள் தான். அவங்க இந்த மதவாதம், அந்த சாதியவாத கட்சியோட யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க எங்களுக்கு நேர் எதிரானவர்கள் தான். தனிப்பட்ட முறை எங்களுக்கு எந்த கட்சியுமே எதிரானவர்கள் அல்ல. பிஜேபி ஒரு மதவாத கட்சின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி தீர்மானிக்கலாம்? ஆமாங்க, நான் இதை உறுதியாக சொல்லுவேங்க. அவங்க பிஜேபி வந்து மதத்தை வச்சு தான் வந்து அரசியலை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதை நான் உறுதியாக சொல்லுவேன். உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துங்க, தேவாலயத்தின் மீது வந்து காவி கொடி கட்டுறார்கள். குஜராத்தில் வந்து இஸ்லாம் பெருமக்களை வந்து தொழுகை பண்ணக்கூடாது என்று அடிக்கிறார்கள். அதெல்லாம் விட்டுருங்க. நான் கண்ணு முன்னாடி நேரடியாக பார்த்த சம்பவத்தை சொல்கிறேன். இந்த ஆண்டு புத்தாண்டு விழாவின் போது நான் கோவாவுக்கு சென்று இருந்தேன். அங்கே தேவாலயத்தில் வந்து வழிபடுவதற்காக ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ பெருமக்கள் கூடியிருந்தாங்க. அதுக்கு நடுவில் ஒரு 10 பேர் வந்து காவி துண்டுலாம் போட்டு வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. இதை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். நான் அதில் அங்கே வந்து அந்த இடத்துல காவல்துறையினர் இருக்கிறாங்க. அந்த 10 பேருக்கு தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு அந்த 10 பேர் அடிச்சு விரட்டவும் இல்லை. இது எப்படி ஒரு பயங்கரமான ஒரு செயல். இது உண்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு செயல். இது பயங்கரவாத செயலை விட பயங்கரமானது இது. புரியுதுங்களா? அதனால தான் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன், பிஜேபிக்கு எப்போதுமே வந்து சிறுபான்மையுடைய மக்களுடைய ஆதரவு எப்போதுமே இருக்காது. புரியுதா? அதே போல பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சி நடைமுறையில் உள்ளதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறுபான்மை மதத்திற்கும் அது மட்டும் இல்லாமல் பட்டியலிடப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. எப்போதுமே சிறுபான்மையுடைய மக்களுடைய வாக்கு பிஜேபி கிடைக்காது. பட்டியலிடப்பட்ட மக்களின் வாக்கு பிஜேபி கிடைக்காது. நான் இது உறுதியா சொல்றேன். சிறுபான்மை மக்களோட வாக்கு பிஜேபிக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இது நான் மட்டுமே தீர்மானிக்கலங்க. இது ஏங்க அதெல்லாம் விட்டுரு, மக்களை விட்டுருங்க. நீங்க நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உங்களோட போன்ற ஊடகவியலாளர்கள் எத்தனை முறை பேட்டி அளிக்கிற பழைய காணொலியெல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியும். முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்களே வந்து மிக தெளிவாக சொல்லியிருப்பார். நல்லா பார்த்துங்க, நான் முடிசூடா ஒரு மன்னனாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தேன். ஆனால் பிஜேபி கூட்டணி வச்சதுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்கு எங்களுக்கு கிடைக்கல. கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு எங்களுக்கு கிடைக்கல. அது அவர் நேரடியாக கொடுத்த வாக்கு மூலம் தான். அவர் மட்டும் கொடுக்குறது.
அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பல ஊடகவியலாளர்களை நேரடியாக பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி வச்சதுனால தான் தோல்வி சந்திச்சோம், அதனால தான் எங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வந்து அது வேஸ்ட் லக்கேஜ் அவங்க தான் சொன்னாங்க. இது நான் மட்டும் சொல்லல, அவங்களுக்கு கேட்டாலே தெரியும். அப்படி இருக்கும்போது அதிமுக இப்ப எதுக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க? அந்த கேள்வி நீங்கள் என்ன பார்த்து கேட்கக்கூடாதுங்க. அதுங்க இப்போ வந்து பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி வந்து உறுதி செஞ்சுக்கிறாங்கல்ல, அந்த கேள்வியை வந்து எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடி அவர்களை பார்த்து நீங்கள் கேட்கணும் இந்த கேள்வி. பிஜேபி கூட்டணி கட்சிகளை சிறுபான்மை மதத்துக்கு எதிரான கட்சி நீங்க சொல்றீங்க. அப்போ விசிகாவையும் திமுகவையும் இந்து மத எதிர்ப்பு கட்சின்னு எடுத்துக்கலாமா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, மதம் என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். மதம் என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு. மதத்தை பற்றி எமது புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். மதம் என்பது தனி மனிதனுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதான் மதம். அதாவது ஒரு சமூக ஒழுங்குமுறைகளுக்காக வகுக்கப்பட்ட மதம் தான், விதிகள் தான் மதம். சமூக ஒழுங்குமுறைகளுக்காக வகுக்கப்பட்ட விதிகள் தான் மதம். அப்போ சமுதாய சமத்துவமா, சுதந்திரமா, சகோதரத்துவமா வாழ வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது தான் மதம். புரியுதா? ஆனால் மதவாதம் என்பது அரசு சுய ஆதாயத்திற்காக மக்கள் மத்தியில் மதத்தை வைத்து வன்முறைகளை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி சுய அரசு ஆதாயம் பெறுவதுதான் மதவாதம். ஆனால் எமது விசிகே கட்சியும் திமுக கட்சியும் மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, மதவாத கொள்கைகளுக்கு எதிரானவர்கள். அதாவது மதத்தை வைத்து யாரெல்லாம் மக்களை பிளவுபடுத்துகிறார்களோ, மதத்தை வைத்து யாரெல்லாம் மக்கள் மத்தியில் வன்முறைகளை தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு எதிரானவர்கள். புரியுதா? நாங்கள் மதவாத கொள்கைக்கு தான் எதிரானவர்கள், மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. மதம் எதை கற்பிக்கின்றது? சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், இதை கற்பிக்க வேண்டும். நீங்கள் உங்களோட சுய அரசு ஆதாயத்துக்காக வந்து எங்கள் மதம் தான் உயர்ந்த மதம், உங்கள் அரசு ஆதாயத்துக்காக மக்கள் வந்து ஒடுக்குவதை நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதை நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? இது ஒரு ஜனநாயக நாடு இல்லவா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னும் மதத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அதாவது மதம் என்பது யாரோ கூறுவது போல் ஒரு அபிநி அல்ல, அதாவது ஒரு போதைப் பொருள் அல்ல. என்னிடம் இருக்கின்ற நல்ல பண்புகள், என்னிடம் இருக்கின்ற நல்ல ஒழுக்கங்கள், என் மத உணர்வுகள் தான் காரணம். மதம் எனக்கு தேவை, ஆனால் மதத்தின் பெயரால் கபட வேடம் போடுபவர்கள் தான் எனக்கு பிடிக்காது. அதாவது மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டி அரசு ஆதாயம் அடைபவர்களுக்கு எனக்கு பிடிக்காது. அதுதான் எமது விசிகவும் திமுகவும் மதத்தை வைத்து யாரெல்லாம் மக்களை பிளவுபடுத்துகிறார்களோ அந்த எதிரான பயங்கரவாதிகளுக்கு எதிரானவர்கள் தான் எங்கள் கட்சி. புரியுதா? மதம் எங்களுக்கு எதிரே இல்லை. புரியுதா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நமது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மட்டுமல்லாமல் புதிதாக யார் இப்போ கட்சி தொடங்கினாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் மாலை அணிவித்து தான் ஆக வேண்டும். இது அவருடைய விருப்பம் மட்டும் அல்ல, இது கட்டாயம் கூட என்று சொல்லலாம். அந்த கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மாலை அணிவித்தால் பொது சமூக மக்களுடைய வாக்கு பெற முடியாது என்ற அச்சத்தில் இருந்தார்கள் அரசியல் தலைவர்கள்லாம். இப்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மாலை அணிவிக்காமல் அரசியல் கட்சியை நடத்த முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற ஒற்றை சொல்லுக்கு பின்னாடி, அந்த ஒற்றை பேருக்கு பின்னாடி ஒரு இன மக்களே அமைப்பாக ஒன்று திரண்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு வரலாற்று உண்மை. அப்படி அமைப்பாக ஒன்று திரண்ட மக்களினுடைய வாக்கை பெற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே கருவி புரட்சியாளர் அம்பேத்கர் மாலை அணிவிப்பது தான். அதற்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அரசியல் காரணங்களுக்காக எமது மக்களை பயன்படுத்துகின்றவர்கள் சமுதாயத்தில் எமது மக்களை மக்களாகவே நடத்தப்படுவதில்லை, அவர்களுடைய உரிமைகளுக்காக யாரும் குரல் கொடுப்பதில்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருப்பார். ஆக மொத்தம் அப்போ எல்லா கட்சியுமே அவர்களுடைய சுய அரசியல் ஆதாயத்திற்காக தான் என் மக்களை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் என் மக்களின் உரிமைகளுக்காக யாருமே குரல் கொடுப்பதில்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். இதுதானே உண்மை. அப்படின்னாக்கா புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறவங்கெல்லாம் அரசியல் ஆதாயம் தேர்றாங்கன்னு சொல்றீங்களா? சரி, நான் அந்த ஊடகத்தை பார்த்து புரட்சி அம்பேத்கர் மாலை போடுபவர்கள் அனைவருமே கேட்குறேன் பார்த்து. அதாவது பட்டியலிடப்பட்ட மக்கள் கோயிலுக்கு நுழையக்கூடாது, அவர்கள் நுழைந்தால் தடை விதிங்கள் என்று அம்பேத்கர் சொல்லியிருக்காரா? அல்லது பட்டியலிடப்பட்ட மக்கள் சுடுகாட்டுக்கு போவதற்கு வழி விடாதீர்கள், அவர்களும் தடை விதிங்கள் என்று புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரா? அல்லது பொது கிணறுகளில் வந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்க வந்து அவர்களோட கையை வெட்டுங்கடா என்று புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரா? அல்லது கலப்பு திருமணம் செய்தால் சாதி வெறி கொண்டு போயிட்டு ஆணவ கொலை செய்து விட்டு அந்த ரத்த கரையோட வந்து எனக்கு மாலை அணிவியுங்கள் என்று புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரா?
இது போன்ற பட்டியலிடப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமைகள் வன்புணர்ச்சிகள் செய்கின்ற போது அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காமல், அவர்களுடைய பாதுகாப்பு கொடுக்காமல் நீங்கள் வந்து வெறும் புரட்சி அம்பேத்கர் மாலை அனுப்பதா அதோட உள்நோக்கம் வேறு என்ன சொல்லு பார்ப்போம். நீங்கள் வந்து பட்டியலிடப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறாங்களோ அந்த இடத்துல அவங்க கூட நேரடி களத்தில் நின்று அவர்களுடைய உரிமையாக குரல் கொடுத்தா நாங்கள் அதை ஏற்றுக்கலாம். சும்மா அப்பா வந்து ஐயா சலிங்க மாலை போட்டு ஐயா சலிங்க மாலை போட்டு நான் அந்த மக்களுக்கு ஆதரவாகிறேன், இந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு அதை நாங்கள் எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல் இன்னொன்று சொல்லி நல்லா புரிஞ்சுங்க. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வந்து நீங்கள் மாலை அணிவித்து விட்டால் ஒரு இன மக்களுடைய வாக்கு பெற்று விடலாம் என்று கனவு காணாதீர்கள். அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போலாம் அரசியலில் வந்து நுனி விரலை வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? தெளிவாக இருக்காங்க அரசியல். என் மக்கள் அழகாக தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு எமது தலைவர் எமது வாழும் புரட்சியாளர் திருமா அவர்கள் எமது மக்களை அமைப்பாக ஒன்று திரட்டி வைத்திருக்கிறார், அறிவுபூர்வமான அரசியலை பேசி. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். அதனால் போகிற போகலாம் அப்போல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. என் மக்களுடைய களத்தில் யார் நின்று போராடுறாலும் அவங்களுக்கு தான் வாக்கு. அதை நல்லா புரிஞ்சுங்க. சரிங்க தோழர். தலித் மக்கள் மீது ஆங்காங்கே ஆணவ கொலைகளும் வன்கொடுமைகளும் அடக்குமுறைகள் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்களே திமுக கூட ஒரு இணக்கமான கூட்டணி இருக்கிறீங்க. இது மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்காக புதுசாக ஒரு சட்டம் ஏற்றுறதுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. நம்ம தமிழக அரசு காலத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அரசு காலத்தில் கூட சொல்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சிகள் ஆட்சி செய்திருப்பாங்க, இதுக்கப்புறம் எத்தனை கட்சிகள் ஆட்சி செய்ய போகிறாங்க என்பதை வைத்தே நான் சொல்கிறேன். அவங்க யார் வந்தாலும் இந்த வன்கொடுமைகளும் ஆணவ கொலைகளும் நடந்து தான் ஆகும், புரியுதுங்களா? அதே போல் ஆட்சியாளர்கள் சட்டத்தின் அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுப்பார்கள். அதன் அடிப்படையில் திமுகவும் சட்டத்தின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கிறார்கள். ஆனாலும் இந்த வன்கொடுமைகளும் இந்த தீண்டாமையும் இந்த ஆணவ கொலையும் தடுத்து நிறுத்த முடியாது, புரியுதுங்களா? சட்டத்தால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் உரிமைகள் சட்டங்களால் பாதுகாக்கப்படுவதில்லை, சமுதாயத்தில் உள்ள சமூக மனசாட்சி அறமனசாட்சி மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சமூக மனசாட்சி இருக்க வேண்டும். அதாவது நம்மளை போலவே அவர்களும் மனிதர்கள். நமக்கு என்ன உடல் உறுப்புகள் இருக்கின்றதோ அதே உடல் உறுப்பு அவர்கள் இருக்கிறது. நமக்கு என்ன உணர்வுகள் இருக்கிறதோ அதே உணர்வு அவர்கள் இருக்கிறது. நமக்கு என்ன உணர்ச்சி வசங்கள் இருக்கின்றதோ அதே உணர்ச்சிகள் அவர்கள் இருக்கிறது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும், புரியுதா? அந்த சிந்தனை இல்லாமல் சாதி வெறி கொண்டு சாதி பிடித்து கொண்டு சாதி மனநிலையோடு வெறி கொண்டு அலைந்தால் இது போன்ற வன்கொடுமைகளுக்கு தீர்வே கிடையாது. அவர்கள் திருந்தணும். சாதி பித்து என்ற மனநிலையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அனைவரும் சமத்துவமா சகோதரத்துவமா பழக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து விட்டு இந்த சாதி மனநிலையோடு வெறி கொண்டு அலைந்தால் ஆணவ கொலைக்கு நிரந்தர தீர்வு அல்ல. சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை தான் எடுப்பார்கள். ஆனாலும் இந்த ஆணவ கொலை நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்ப தீர்வு எங்கிருந்து வர வேண்டும் என்றால் மக்கள் சாதி புத்தி என்ற மனநிலையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். சரிங்க தோழர், நீங்க சொல்ற மாதிரியே பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுறான்னு சொல்றீங்க. அதுக்கான ஒரு போராட்டத்தாச்சும் நீங்க கையில் எடுக்கலாம்ல? எங்கள் தலைவர் வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியோட கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல முதல் குரல் எங்களுடைய தலைவர் குரல் மட்டும்தான். அது மட்டும் கிடையாது. சும்மா யாரோ போகிற போக்கில் வந்து ஏசி காரில் உட்காந்துன்னு போயிட்டு ஊடக மைக்கை நீட்டும் போது சும்மா ஒரு அறிக்கை விட்டுட்டு போகிற தலைவர் கிடையாது. மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல நேரடி களத்தில் நின்று போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய தலைவர் என் தலைவர். அதை நல்லா புரிஞ்சுங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மக்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய தலைவர் என் தலைவர். அதை நல்லா புரிஞ்சுங்க. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சும்மா ஏசி அறையில் உட்காந்துன்னு ஊடக வேலை கூட்டு அறிக்கை விடுறவர் கிடையாது என் தலைவர். அதே போல் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எங்க வன் கொடுமைகள் நடந்தாலும் எங்க வன் புணர்ச்சிகள் நடந்தாலும் எங்க ஆணவ கொலை நடந்தாலும் அதுக்கு ஏன் திரும்ப குரல் கொடுக்கல, அது ஏன் திரும்ப குரல் கொடுக்கல? இதே கேள்விதான் நீங்க எல்லாமே கேட்குறீங்க. குரல் கொடுக்கக்கூடிய தலைவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்குறீங்க. யார் குரல் கொடுக்கல அவங்கள பார்த்து கேட்கறது கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அதை போல ஆளுங்களை பார்த்து நீங்கள் கேள்வியே கேட்கறது கிடையாது. யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த கேள்வியை கேட்குறீங்க. நான் கேட்குறேன், இதுக்கு திரும்ப குரல் கொடுக்கல, அதுக்கு திரும்ப குரல் கொடுக்கல, அதுக்கு என் தலைவர் குரல் கொடுக்கல, இப்படி மாற்றி கேட்குறீங்களே, அதுக்கு ஆட்சி என் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆணவ கொலை நடந்ததை பாருங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லிடுறேன், எங்கெல்லாம் வந்து மக்கள் பாதிக்கப்படுகிறாளோ அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருந்து குரல் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம யாரும் குரல் கொடுப்பாங்கன்னு, புரியுதா? பொதுக்கு சமூக மக்கள் வந்து குரல் கொடுக்கணும்.
பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பட்டியலிடப்பட்ட மக்கள் அங்கங்கே பாதிக்கப்படுறாங்க. எல்லாத்துக்கும் என் தலைவர் திரும்ப குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஏன் ஒரு பொது சமூக மக்கள் வந்து குரல் கொடுக்கக்கூடாது? அதை சிந்திக்க கூடாதா? உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் வந்து இது போன்ற கேள்வியை யாருக்கிட்ட கேட்கணும் அங்கே போய் கேளுங்க. எப்போ பார்த்தாலும் வந்து உங்கள் தலைவர் அந்த குரல் கொடுக்கல, குரல் கொடுக்கக்கூடிய தலைவரை கேள்வி கேட்காதீர்கள். போராட்ட காலத்தில் நின்று போராடக்கூடிய தலைவரை கேள்வி கேட்காதீர்கள். புரியுதுங்களா? இந்த கேள்வியை வந்து ஏசிஆரில் உட்காந்தீங்கன்னு போகிற போக்கில் அறிக்கை விடுறாங்க, அவங்கள பார்த்து கேளுங்க. அரசியல் கூட்டணி குறித்து விசிகாவின் கூட்டணி நிலைப்பாடை அழகாக எடுத்துரைத்த மெய்யறிவு காணொலி நிறுவனர் தோழர் திரு VS சுதாகர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.